நீங்க ஸ்டாக்ஸ ட்ரேட் பண்ற ட்ரேடரா இருந்தீங்க அப்டின்னா, ஸ்டாக் செலக்ஷன் தான் வந்து இருக்கறதுலயே ரொம்ப கஷ்டமான வேல அப்டின்னு நீங்க நம்பிட்டு இருப்பீங்க இதுவரைக்கும். பிகாஸ் ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு வந்து நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்றது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்றது அப்டின்னு நெறைய காம்ப்ளிகேட்டடான மெத்தட்ஸ் இருக்கு. இந்த வீடியோல ரொம்ப சிம்ப்ளிஸ்டிக் அண்ட் லாஜிக்கல் வே ஆஃப் அப்ரோச்ச யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ண போறோம். அப்படி செலக்ட் பண்ற ஸ்டாக்க வச்சு பொசிஷனல் ட்ரேட், ஸ்விங் ட்ரேட், இன்ட்ராடே ட்ரேட் இந்த 3யும் எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. இந்த வீடியோ முடியும் பொழுது ஸ்டாக் செலக்ஷன பத்தியான உங்களோட புரிதல் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். என்எஸ்சில பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் டிசம்பர் 31 2024 வரைக்கும் 2671 கம்பெனி இருக்கு. எக்ஸ்சேஞ்சில நீங்க போனீங்க அப்படின்னா 2671 கம்பெனி இருக்கும். அவ்வளோ சார்ட்ஸ் இருக்கும். ஸோ அத்தன சார்ட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னா, அது தேவையில்லல்ல. ஸோ ஒரு ஹியூமனா, ஒரு ட்ரேடரா நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும்? 500 கம்பெனி பண்ணிருவோமா? 100 கம்பெனி பண்ணிருவோமா? அப்படி 100 கம்பெனி பண்ணாலும், எவ்வளோ ட்ரேட்ஸ் நம்ம எடுத்துட்டு போறோம்? 100 கம்பெனிலயுமா போய் ட்ரேட் பண்ண போறோம்? இல்ல 100 சார்ட்லயுமா நம்ம ட்ரேட் பண்ண போறோம்? அதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட லிஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு குறைச்சிரலாம். அந்த லிஸ்ட்ட குறைச்சோம்னாவே, அதிலிருந்து நம்ம ட்ரேட் பண்றது வந்து அதிலிருந்து நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்றது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ லிஸ்ட்ட எப்படி குறைக்கிறது அப்படின்னா, அ நான் இத வந்து எப்படி ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 2671 கம்பெனில நான் எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ மட்டும் தான் ஃபில்டர் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதான் என்னோட கிரைட்டீரியா. ஸோ இப்போ என்எஸ்சில எவ்வளோ எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2025 பிப்ரவரி நிலவரப்படி மொத்தம் 216 ஸ்டாக்ஸ் தான் எஃப் அண்ட் ஓ கேட்டகரியில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2600 எங்க இருக்கு, 216 எங்க இருக்கு. ஸோ அது வந்து 10ல 1 மடங்கா குறைச்சிட்டோம். ஏன் எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ நான் வந்து எடுக்கிறேன், அத மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ்ல லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ் செக்ஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் அது. அதுல நெறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனோட லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி ஸ்டாக்ஸ எடுத்துட்டா, நமக்கு இன்ட்ராடே பண்ணாலும், பொசிஷனல் ட்ரேட் பண்ணாலும், ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும், நமக்கு ஆர்டர் ஃபில் ஆகுறது, எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ அதனால எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் எடுக்கிறது தான் வந்து அ ஒரு ஒரு நல்ல அப்ரோச்சா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் எடுத்துட்டோம். எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஒவ்வொரு செக்டாரா வந்து பிரிச்சு அந்தந்த செக்டார்ல அதுக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ மட்டும் நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். ஸோ இப்போ பேங்கிங் அப்படின்னா, பேங்க் ஸ்டாக்ஸ மட்டும் நான் வந்து உள்ள வச்சிருக்கேன். அ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா, டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும். அண்ட் மெட்டல் அப்படின்னா, இருக்கிற மெட்டல் செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ மட்டும் ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏன் இப்படி தனியா பிரிச்சு வச்சிருக்கேன்? ஒவ்வொரு செக்டார் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போறேனா அப்படின்னா இல்ல. ஸோ இருக்கிற மொத்த எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸையும் அப்படியே ஒரே இடத்துல வச்சுக்காம, தனித்தனியா சின்னதா பிரிச்சு, பிரிச்சு வச்சிருக்கேன். தேர் இஸ் நோ பர்ட்டிகுலர் ரீசன். என்னோட வாட்ச் லிஸ்ட்டோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க வந்து உங்களுக்கு அப்படியே வந்து உங்களோட ட்ரேடிங் வியூல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொசிஷனல் ட்ரேட் பண்றதுக்கு எப்படி அத ஃபில்டர் அவுட் பண்ணி, எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, சில வாரங்கள் நீங்க வந்து அந்த ட்ரேட ஹோல்ட் பண்ண போறீங்க. சரி, இன்னைக்கு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 2 வாரம், 3 வாரம், ஒரு 1 மாசம் அந்த மாரி அந்த ட்ரேட நீங்க ஹோல்ட் பண்ணி, அதுல இருக்கிற ப்ராஃபிட்ட வந்து நீங்க எடுக்கறதுக்கு ட்ரை பண்ண போறீங்க. ஸோ அதுதான் பொசிஷனல் ட்ரேட். அப்ப இந்த பொசிஷனல் ட்ரேட் பண்றதுக்கு நம்ம எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் தென் டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாக்ஸா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் ஒரு 200 ஸ்டாக்ஸ் பக்கம் தானே இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நான் வந்து ரேண்டமா பிக் பண்றேன். எந்த விதமான இது நியூஸ் என்ன இருக்கு? இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? இந்த செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? அப்படிங்கிறதுல எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. நான் என்னோட லிஸ்ட் ஓப்பன் பண்றேன். நான் வந்து பார்மசூட்டிக்கல் செக்டார் போறேன். நான் வந்து சும்மா சன் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். ஓகே, மேபி அத டெலீட். இப்போ நான் என்னோட வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட விஆர்ஜி மார்க் பண்ண போறேன். விஆர்ஜி அப்படிங்கிறது விசிபிள் ரிவர்சல் ஜோன்.
ஸோ ஏன் இதை மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் ட்ரேட் எடுக்கக்கூடிய ஜோன்ஸ். ஸோ இதை வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது விஆர்சி ஹை, இது விஆர்சி லோ. ஸோ 2 ஜோன் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்தால் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நாளைக்கு இது வந்துருமா? யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட விசிபிள் ரிவர்சல் ஜோன் இங்கேயும் தான் இருக்குது. இப்போ இது நாளைக்கு ட்ரேட் ஆகுமா? நாளைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? நான் டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறேன். இங்கே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இமீடியட்டாக வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணணும்னு போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸை நான் வச்சுருந்தா ட்ரேட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ நான் இப்போ வந்து இதை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நவ் ஐம் கோயிங் டு சிப்லா. அடுத்த ட்ரேடுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ மார்க் பண்ண போகிறோம். இது விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஹை. ஸோ 2 ஜோன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ இதில் ப்ரைஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, எஸ், இந்த வாரத்தில் இங்கே ப்ரைஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் இல்லையா? பிகாஸ் ப்ரைஸ் விஆர்சி ஹைக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விஆர்சி ஹையில் நான் வந்து அலர்ட் செட் பண்ணுறேன். முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மேபி ப்ரைஸ் வந்து அது நாளைக்கா இருக்கலாம், நாளானிக்கா இருக்கலாம். இந்த வாரத்தில் ப்ரைஸ் இது வரைக்கும் வந்துருச்சு, இந்த இடத்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா எனக்கு அலர்ட் அடிக்கும். கரெக்ட்? ஸோ இந்த அலர்ட் அடித்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் தனியாக ஒரு வாட்ச் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். அந்த வாட்ச் லிஸ்ட்டில் இதை நான் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு அனலைஸ் பண்ண போகிறேன். இதில் என்ன அனலைஸ் பண்ணுவேன்? ஸோ ப்ரைஸ் இது வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கப்புறம் மேபி இது பிரேக் அவுட் ஆகலாம். கரெக்ட்? சப்போஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா நான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர் கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் செட்டப் பற்றி. ஸோ அப்படி உங்களுக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் செட்டப் அப்படின்றது என்னன்னு தெரில அப்படின்னா, எஜுகேஷனல் பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு ஸ்டாக் செலெக்ஷன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சப்போஸ் நெக்ஸ்ட் கேண்டிலே இம்மீடியட்டாக உள்ள ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ இது நடந்துச்சுன்னா இது பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் செட்டப். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஷார்ட் பண்ணலாம். கரெக்ட்? இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், பொசிஷனல் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நான் ஷார்ட் பண்ணுறது? லாங் ட்ரேட்னா நீங்கள் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் லை மேலே வந்துச்சுன்னா இங்கே லாங் ட்ரேட் எடுத்துக்கலாம். கரெக்ட்? நீங்கள் லாங் ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். பட் ஷார்ட் ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா பொசிஷனலாக எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்னா, கண்டிப்பாக ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் கண்டிப்பாக வந்து பொசிஷனல் ட்ரேட் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸவோ ஆப்ஷன்ஸவோ நீங்கள் ஷார்ட் பண்ணி வைக்கலாம். கரெக்ட்? நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து புட்டை பை பண்ணலாம், ஆர் காலை செல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் சிப்லாவோட ஃபியூச்சர்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு ஷார்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ரீசனுக்கும் காரணம் தான் எதுக்குன்னா நம்ம வந்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் எடுக்கிறதுக்கு. பிகாஸ் மார்க்கெட் எப்பயுமே மேலேயே போயிட்டு இருக்காதுல்ல. ஸோ அப்படி சப்போஸ் ரொம்ப நாள் கீழே வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து பொசிஷனல் ட்ரேடோ ஸ்விங் ட்ரேடோ பண்ண முடியாது. வெறும் ஈக்விட்டிஸ் மட்டும் கேஷ் செக்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்தா. பட் இதுவே நம்ம எஃப்என்டோ ஸ்டாக்ஸை மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குல்ல. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸில் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேருந்து நம்ம ஷார்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நமக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம எஃப்என்டோ ஸ்டாக்ஸையும் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்படி வரும்பொழுது நம்ம இங்கே இடத்துக்கு ஷார்ட் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். பிஓஎஃப்க்கு வந்து இதுதான ஸ்டாப் லாஸ். இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் எதுவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஏரியா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். கரெக்ட்? ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அடுத்த டார்கெட் வந்து விஆர்சி லோ. ஸோ அப்படி நம்மளோட பொசிஷனல் ட்ரேடை வந்து இந்த மாதிரி கேட்டகரி பண்ணி கொண்டு போயிடலாம். பொசிஷனல் ட்ரேட் அப்படின்றதுனால ரொம்ப அவசரம் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அகெயின் இதோட சம்மரி என்ன அப்படின்னா, உங்களோட எஃப்என்டோ வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் போய் விஆர்சி ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்க. ஸோ ப்ரைஸ் எந்த இடத்துல எதுக்கு பக்கத்தில் இருக்கோ, விஆர்சி ஹைக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு அலர்ட் வைங்க. சப்போஸ் ப்ரைஸ் வந்து விஆர்சி லோ பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு அலர்ட் வைங்க. அலர்ட் வந்த உடனே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை இன்னொரு வாட்ச் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி வச்சிருங்க. பிகாஸ் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அலர்ட் அடிச்சிடுச்சு, டெய்லி டைம் ஃப்ரேமில் அங்கே வந்து ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு. அப்புறம்
அத வேற வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு உங்களோட ட்ரேட் செட்டப்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிஓஎஃப் ட்ரேட் செட்டப் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா, நீங்க பிஓஎஃப் ட்ரேட் செட்டப் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எஸ்டிஎம்பி ட்ரேடர்ஸ் உங்களுக்கு வேற நெறைய ட்ரேட் செட்டப்ஸும் தெரியும்னு நெனைக்கிறேன். பிஓஎல், பிஓஎஸ், டிஆர்பிஓ, 3 ஸ்விங் ட்ரேட். ஸோ இந்த மாரி எந்த ட்ரேட் செட்டப் வந்து உங்களுக்கு அங்க ட்ரிகர் ஆகுதோ, அத பேஸ் பண்ணி நீங்க பொசிஷனல் ட்ரேட் பண்ணிக்கலாம். லாங் ட்ரேடா இருந்தா பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ஸ்டாக்ஸ்லயே வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் ஷார்ட் ட்ரேடா கிடைக்குது அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ்வோ, ஆப்ஷன்ஸ்வோ நீங்க ஷார்ட் பண்ணலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடுக்கு இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வேவா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வேற ஒரு வாட்ச் லிஸ்ட் போடுறேன். ரேண்டமா ஐடி அப்படிங்கிற ஒரு வாட்ச் லிஸ்ட் போடுறேன். ஸோ ஐடில விப்ரோ எடுத்துக்கலாம். ஸோ ஏன் விப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பர்ட்டிகுலர் ரீசனும் இல்ல. நான் ரேண்டமா ஸ்டாக்ஸ செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண போறேன். ஸ்விங் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, இத நான் எவ்வளவு நாள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம்? மேபி ஒரு ஃபியூ டேஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 3 நாள், 4 நாள், 1 வாரம் அந்த மாரி இத ஹோல்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்னென்ன டைம் ஃப்ரேம் வந்து எனக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல என்னோட ட்ரேட்ஸ வந்து நான் குவாலிஃபை பண்ண போறேன். ஸோ இப்போ விசிபிள் ரிவர்சல் ஜோன் டெய்லில மார்க் பண்ணோம் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் விசிபிள் ரிவர்சல் ஜோன் எங்க இருக்கு? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ. அண்ட் செகண்ட் ஒன் இது இருக்கு. ஸோ நான் இந்த 2யும் வச்சுக்கிறேன். இப்போ என்னோட ஹை வந்து இன்னொருக்கு மார்க் பண்றேன். ஸோ திஸ் இஸ் மை விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஹை. ரைட்? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணிட்டேன். பட் நான் எந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் எடுக்க போறேன்? 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் ட்ரேட் எடுக்க போறேன். பிகாஸ் நான் ஸ்விங் ட்ரேட் தானே பண்றேன். ஸோ 1 ஹவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ பாருங்க. இப்போ பிரைஸ் வந்து எந்த இடத்துக்கு இருக்கு? விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ கிட்ட பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பிரைஸ் வந்து ரீச் ஆகுறது ஃபர்ஸ்ட் இங்க ஆகுமா, இங்க ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, மோர் லைக்லி பிரைஸ் வந்து விஆர்சி லோ கிட்ட தான் ரீச் ஆகும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? விஆர்சி லோ கிட்ட போயிட்டு நான் ஒரு அலர்ட் வைக்கிறேன். இந்த இடத்துக்கு பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு அலர்ட் ட்ரிகர் பண்ணு அப்படின்றத நான் அலர்ட் செட் பண்ணிட்டேன். ரைட்? இந்த விஆர்சி லோல செட் பண்ணிட்டேன். ஸோ பிரைஸ் என்ன ஆகும்? மேபி பிரைஸ் இங்க வரலாம். வந்துச்சு அப்படின்னா இத பிரேக் அவுட் பண்ணும். கரெக்ட்? பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆன உடனே என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துக்கு போய் ஷார்ட் பண்ண போறேனா? இல்ல நான் ஷார்ட் பண்ண மாட்டேன். ஐல் வெயிட் ஃபார் இம்மீடியட் ரிவர்சல். சப்போஸ் அது இம்மீடியட் ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னா, இது எனக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் செட்டப்ல. ஸோ இந்த இடத்துக்கு ஷார்ட் பண்ணவங்கலாம் இம்மீடியட்டா வந்து ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? பிரைஸ் இதிலிருந்து மேல போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அப்படின்னு என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? இந்த லோவுக்கு கீழ என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். கரெக்ட்? இது என்னோட ஸ்டாப் லாஸ். நான் என்ட்ரி எங்க எடுப்பேன்? என்னோட என்ட்ரி எப்பயுமே வந்து விஆர்சி லோவுக்கு பக்கத்துல இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன். உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். தோணலாம். பிரைஸ் இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு என்ட்ரி போட்டா எப்படி ட்ரிகர் ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடனடியே ட்ரிகர் ஆகாது. பட் இந்த இடத்துக்கு என்ட்ரி போட்டீங்கன்னா, இங்கிருந்து பிரைஸ் இது வரைக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வரைக்கும் உங்களோட ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ லிமிட் ஆர்டர்ல இந்த இடத்துக்கு என்ட்ரி போடுங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. என்ட்ரி எப்படியும் விஆர்சி லோ பக்கத்துல எடுக்க போறோம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எங்க இருக்கும்? இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். கரெக்ட்? திஸ் இஸ் யுவர் டார்கெட் ஒன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுனா நமக்கு அட்லீஸ்ட் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த இடத்துக்கு என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 262.80 இந்த ஏரியால என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 3.10 ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ என்னோட டார்கெட் எங்க இருக்கு? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ₹8 இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரேட் சக்சஸா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 1:2.6 இருக்கும். ஸோ 1:2 இருந்தாலே போதுமானதா இருக்கும். அதுக்கோட அதிகமா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்கலாம். ஆனா இதுவே நான் என்ட்ரி இங்க எடுக்காம இந்த இடத்துல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? ₹5 ஆயிடுச்சு. ₹5.35 ஆயிடுச்சு. பட் என்னோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ₹6 தான் இருக்கு. இது வந்து 1:2 வருமானா வராது. இது ஆல்மோஸ்ட் 1:1 தான் வருது. ஸோ ஒரே ட்ரேடு தான் நம்ம வந்து எந்த இடத்துக்கு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மாறலாம். ஸோ நம்ம இங்க என்ட்ரி எடுக்கிறோம். பிரைஸ் இங்கிருந்து மேல போச்சு அப்படின்னா, நோ வொரீஸ். அத பத்தி யாரும் பேசவே தேவையில்ல. ப்ராஃபிட்.
சப்போஸ் அதுவே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தானே! சப்போஸ் இங்க ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஒரு ரூ. 3 ஸ்டாப் லாஸோட நம்ம எக்ஸிட் ஆயிரலாம். ஆனா இதுவே இங்க என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 5 ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் டேக் அன் என்ட்ரி வெரி வெரி க்ளோஸ் டு விஆர்சி. ஸோ இது வந்து பொசிஷனல் ட்ரேடுக்கும் அதே தான், ஸ்விங் ட்ரேடுக்கும் இதே தான், இன்ட்ராடே ட்ரேடுக்கும் இதே தான். ஸோ இப்போ வந்து ஸ்விங் ட்ரேட் எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடுக்கு போலாம். இன்ட்ராடே ட்ரேடுக்கும் அகைன் நான் ஒரு ரேண்டமா என்னோட வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றேன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இதுல எந்த ஸ்டாக்ஸ்? ஏதோ ஒண்ணு. ஓகே. ஸோ நான் வந்து பிபிசிஎல் எடுத்திருக்கேன், பாரத் பெட்ரோலியம். ஸோ இதில் நான் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போறேன். இப்போ என்னோட டைம் ஃப்ரேம் என்ன? ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ்ல என்ன மார்க் பண்ண போறேன்? 30 மினிட்ஸ்ல என்னோட விசிபிள் ரிவர்சல் ஜோன்ஸ் மார்க் பண்ண போறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ. என்னோட ஹை எது? இதுதான் என்னோட விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஹை. கரெக்ட்? இப்போ பிரைஸ் நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண போற டைம் ஃப்ரேம் என்ன? 5 மினிட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து எல்லாம் மார்க் பண்ணி ரெடியா இருக்கேன். ஸோ இப்போ வந்து பிரைஸ் இங்க வருமா, இங்க வருமான்னு யோசிங்க. எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த இடத்துக்கு வருமா, இந்த இடத்துக்கு வருமா எனக்கு மிக நிச்சயமா தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு 4 சார்ட்ல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பிபிசிஎல் மார்க் பண்ணிட்டேன். பிபிசிஎல் மார்க் பண்ணிட்டேன். ஐஓசி மார்க் பண்ணிட்டேன். ஹிண்ட் பெட்ரோ மார்க் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த 4 சார்ட்டையும் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணுமான்னா தேவைப்படாது. எதுக்கு நம்ம பார்த்துட்டே என்ன பண்ண போறோம்? ஸோ என்னோட விஆர்சி ஹை அண்ட் லோல நான் அலர்ட் செட் பண்ண போறேன். பிகாஸ் சின்ஸ் இது வந்து இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்றதுனால பிரைஸ் எந்த இடத்துக்கு போயிட்டு எங்க ட்ரிகர் ஆகுன்னு தெரியாது. ஸோ நான் வந்து 2 இடத்துலையும் வந்து அலர்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ எப்படியும் 5 மினிட்ஸ்ல பிரைஸ் எய்தர் இங்க போகும் ஆர் இங்க போகும் தானே. போனதுக்கு அப்புறம் முடிவு எடுப்போம். ஸோ நாளைக்கு பிரைஸ் இங்க ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த இடத்துக்கு ஓப்பன் ஆகுதுன்னு கூட தெரியாது. சரி இங்க இடத்துக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ பிரைஸ் இங்க போகலாம். கரெக்ட்? இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா பிரைஸ் இங்க ஓப்பன் ஆயிட்டு இங்க போகலாம். ஸோ எதர் எங்க ஓப்பன் ஆகி எங்க போனாலும் அலர்ட் அடிக்கும் தானே. ஸோ அலர்ட் அடிச்சதுக்கு அப்புறம் எந்த எந்த ஸ்டாக் எல்லாம் அலர்ட் அடிக்குதோ அதுக்கப்புறம் அதை வாட்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுல நீங்க உங்களோட ட்ரேட் செட்டப்ஸ் அப்ளை பண்ணுங்க. பிஓஎஃப் ட்ரேட் செட்டப் தெரியுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் செட்டப்பை அப்ளை பண்ணுங்க. அகைன் உங்களுக்கு வேற ட்ரேட் செட்டப்ஸ் எல்லாம் தெரியுது, டிஆர்பிஓ தெரியுது, பிஓஎல், பிஓஎஸ் இந்த செட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரியுது அப்படின்னா அந்த ட்ரேட் செட்டப்ஸ் இங்க அப்ளை பண்ணி ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் எங்க, என்ட்ரி எங்க, உங்களோட டார்கெட்ஸ் எங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடா இருந்தாலும், ஸ்விங் ட்ரேடா இருந்தாலும், பொசிஷனல் ட்ரேடா இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ற மெத்தட். இதுக்கு வந்து நீங்க நியூஸை பார்க்கணுமா? தேவையில்லை. டுடே கெய்னர்ஸ், டுடே லாசஸ் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் வரும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கணுமானா தேவையில்லை. எஃப்ஐஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, டிஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, பிளாக் டீல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுமானாலும் அதுவும் தேவையில்லை. ஸோ ஆக்சுவலா எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை. எது பார்த்தாலும் பெருசா உங்களுக்கு வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறத விட ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டத்துல வந்து சில ட்ரேட் செட்டப்ஸ் அப்ளை பண்ணி எந்த ட்ரேட் செட்டப்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்றோம். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது மினிமம். ஸோ அப்படியே நம்ம போகும்பொழுது லாங் ரன்ல யூ வில் பி இன் அ ப்ராஃபிட்டபிள் ஜோன். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா கொண்டு போயிருங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.